இப்பொழுது உன்னிலே காணப்படுகிற குறைவுகளின் மத்தியிலும் உன்னை உன்னால் நேசிக்க முடியும். முக்கியமான ட்ரூத்துங்க. எந்த சூழ்நிலையிலும் சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் தங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க, தங்களை நேசிப்பார்கள். நீங்கள் உங்களை நேசிக்கவில்லை என்றால் குற்ற உணர்வோடு இருக்கிறீங்க. நான் இந்த பாவத்தை செய்துட்டேன், இந்த காரியத்தை செய்யவில்லை. இந்த குற்ற உணர்வு என்ன செய்யும் தெரியுமா? உங்களை தேவனிடத்திலே கொண்டு சேர்க்காது. உங்களாலே தேவனுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிக்க முடியாது. எனவே தான் நான் அடிக்கடி சொல்றேன், குற்ற உணர்வை தூண்டுகிற பிரசங்கத்தை கேட்காதீங்க. அது பிசாசிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் you are fully qualified. It's not out of your works. உன்னுடைய கிரியைகளினால் அல்லப்பா. இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே பலியிட்டாரே, அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக செலுத்தப்பட்ட பலியை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால அவர் பாவமானார். எப்படி பாவமானார்? என் பாவத்தை எல்லாம் எடுத்து தூக்கி அவர் மேலே வச்சுட்டார்ப்பா. நான் கடந்த காலத்தில் செய்த பாவம், இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிற பாவம், இனிமேல் செய்ய போகிற பாவங்கள் எல்லாத்தையும் தூக்கி அவர் மேலே வைத்ததுனால அவர் பாவமானார். நான் இப்பொழுது அவருடைய பரிசுத்தமாயிட்டேன். 1 கொரிந்தியர் 1:24. யூதனானாலும் சரி, கிரேக்கனானாலும் சரி, தமிழர்களானாலும் சரி, தெலுங்கர்களானாலும் சரி, யாரை தேவன் முன்குறித்தாரோ அவர்களுக்கு தேவனே தேவ நீதி ஆயிட்டாருப்பா. அவரே தேவ பலன் ஆயிட்டாரு. யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு in your spirit man. ஆவி மனிதனில் நீங்கள் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அநேக பாவத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. ஆனாலும் உங்களுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது. ஆனாலும் உங்கள் தேவனுடைய பாசம் நேசம் மாறாது. ஒரு லிஸ்டை எடுங்க. ஆபிரகாம் நல்லவனா? கிடையாதுங்க. அநேக காரியங்களில் கீழ்ப்படியல, தேவன் ரிஜெக்ட் பண்ணல. இதுல குட் நியூஸ் என்ன தெரியுமா? வேலைக்காரிடத்தில் தவறு செய்கிறான், வேசித்தனம் பண்ணுறான். ஆண்டவர் அவனை ரிஜெக்ட் பண்ணல. ஏன் தெரியுமா? தன்னை நேசித்தான். அப்படி என்றால் என்ன பொருள்? குற்ற உணர்வுக்குள்ள போகல. ஒருத்தரையும் கூட்டி கொண்டு வரக்கூடாதுங்கிறாரு. லோத்தை கூட்டிட்டு வர்றான். இவன் குற்ற உணர்வு அடைந்திருந்தா தண்டிச்சிருப்பாரு. நீ யார் லோத்தை கூட்டு வந்த? ஐ ரிஜெக்ட்னு சொல்லியிருப்பாரு. ஆபிரகாமை அழைத்த தேவன் 175 ஆண்டுகள் அவனை வலுவாதபடி பாதுகாத்தார். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டினார். செல்வ சீமானாக உயர்த்தினார். குழந்தை பாக்கியங்களை கொடுத்தார். ஏன்? அவன் நல்லவனாய் இருந்ததுனால அல்ல. ஐயா, அவனை அழைத்த தேவன் நல்லவருப்பா. அவர் உன்னுடைய குற்றங்களை காண்கிற தேவன் அல்ல. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அநேக காரியங்களில் கீழ்ப்படுவீர்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களை நேசிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் மாத்திரமல்ல, தாவீதை எடுத்துடுங்க. என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்டவன் பிறனுடைய மனைவியை இச்சிக்கிறதுக்கல்ல, மனைவியாக்கி கொள்ளுவதற்கு என்ன செய்யறாங்க? உசியா அவனை பச்சையா கொலை செய்யறாங்க. தேவனுடைய அன்பு மாறவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, உன்னுடைய குறைவுகளின் மத்தியிலும் தேவன் உன்னை நேசிக்கிறதுல பெருகி கொண்டே தான் இருக்கிறார்ப்பா. தேவன் உண்மையில் வைத்திருக்கிற அன்பு பெருகி கொண்டே தான் இருக்கும். தேவன் உனக்குள்ள வைத்திருக்கிற உறவு ஒரு நாளும் குறையாது. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால், இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் தாவீதை போல நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். நீங்கள் உங்களை நேசிக்க முடியவில்லை என்றால் விசுவாசத்திலே பலவீனமாய் இருப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் முதலாவது உங்களை நேசிக்க ஆரம்பிப்பீர்கள். விசுவாசத்திலே விருத்தி அடைந்து கொண்டே இருப்பீர்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.